ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல கேட்ட எக்ஸாக்ட் கொஸ்டின தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஓரளவுக்கு டஃப் தான் இந்த லெவல் எக்ஸாமுக்கு. உங்களால முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. எவ்வளோ நேரத்தில நீங்க சால்வ் பண்ணீங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுனீங்க அப்படிங்கிறத நான் அங்க வீடியோல டீச் பண்ணுவேன். அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் குடுப்பேன். கண்டிப்பா இது வந்து ஒரு ஹை லெவல் சம் தான் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ நீங்க இத சால்வ் பண்ணி இதற்கான ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீச் பண்ணிர்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ரைட். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, 10% இருக்காங்க ஆஸ்பிரண்ட்ஸ். அந்த 10%ல நாட் மோர் தென் 2% சிட்டிங் நெய்பர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருக்க மாட்டாங்க. 2 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இந்த மாரி இருக்குல்ல Q to Z குடுத்துருக்காங்க. இதுல ஆர் பக்கத்துல QS இருக்கக்கூடாது. எஸ் பக்கத்துல RT இருக்கக்கூடாது. அதான் அதுக்கான மீனிங். நோ ஆல்பாபெட் ஆர்டர் அட்ஜசன்ட் டூ ஈச் அதர் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மாடரேட் பிளஸ்ன்னு குடுத்துருக்காரு. ஆர்ஆர்பி கிளர்க்னா மாடரேட் லெவல் தான் வரும். இது மாடரேட் பிளஸ். ஏன்னா இதுல தப்பு பண்ண நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிர்றேன். குடுத்திருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன நம்ம இன்ட்டா எழுதியாச்சு. இப்ப நம்ம உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த கொஸ்டின சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் டிஎன் பேங்கர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, W ஒரே செகண்ட் பென் மட்டும் எடுத்துக்கிறேன். W சிட்ஸ் 4த் ஃப்ரம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட். இத வச்சு ஸ்டார்ட் பண்றது தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் அது ரிலேட்டடா நமக்கு டேட்டாவும் குடுத்துருக்காங்க. W ரிலேட்டடா. ஓகேங்களா? ஸோ கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆரம்பிச்சிரலாமா? ரைட். 1, 2 இப்படி தான் ஆரம்பிக்கணும். 1, 2, 3, 4, 5 10 இருக்கு. சூப்பர். ஏதாச்சும் ஒரு 4த் எண்ட்லேருந்து W 4த் எண்ட். 4த் ஃப்ரம் எண்ட். 1, 2, 3, 4த் இந்த பக்கமும் இருக்கலாம், இந்த பக்கமும் இருக்கலாம். இது ரிலேட்டடா என்ன டேட்டா குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, Y சிட்ஸ் 2nd ஃப்ரம் ரைட் ஆஃப் W. Wக்கு ரைட் ஆஃப் செகண்ட் டூ த ரைட் ஒய்ன்னு குடுத்துருக்காங்க. நமக்கு இந்த சைடு வரும், இந்த சைடு வரும். எகைன் 2 பாசிபிலிட்டி வருதா? எகைன் 2 பாசிபிலிட்டி. இந்த கொஸ்டினுக்கு பாசிபிலிட்டி இல்லாம போடவே முடியாது. அப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இத அப்படியே இங்க எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே எடுத்து இங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? Y சிட் செகண்ட் டூ த ரைட் ஆஃப் W. Wக்கு தான் ரைட். அப்போ Y. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 பேரும் ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? போத் ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இவரு நார்த்ன்னா, இவரு சவுத். ரைட். இதே பாசிபிலிட்டில சவுத் டைரக்ஷன்ல W இருந்தா Y இங்க இருக்கும். கரெக்ட்டா? அதே மாரி இந்த இடத்துல, இந்த பாசிபிலிட்டில இது நார்த்ல இருந்தா சவுத்ல போட்டுப்போம். ஓகேங்களா? அதுக்கு காரணம் இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன். W. ஓகேங்களா? இதுல நார்த்ல போட்டுப்போம். இப்போ Y இங்க வந்துருமா? Y இங்க வந்துரும். 2 பேரும் வேற வேற டைரக்ஷனா? இப்போ இந்த இடத்துல Y வருமா? Y இது Wக்கு செகண்ட் டூ த ரைட். 2 பேரும் வேற வேற டைரக்ஷன். ஸோ இதுவரைக்கும் குடுத்திருக்கிறது நம்ம எழுதியிருக்கோம். 4 பாசிபிலிட்டி வந்திருக்கு. இப்போ இத எலிமினேட் பண்ணா அவங்க ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஒன்லி 3% சிட்டிங் பிட்வீன் Y அண்ட் Z. இப்போ பாருங்க இதுலருந்து 2, 2 போற மாரி தெரியும். இதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. அத நம்ம தெரிஞ்சா ஈஸியா அடிச்சிடலாம். அது என்ன அப்படின்னா, ஆஸ்பிரண்ட்ஸ் கரண்ட் போயிடுச்சு. கொஞ்சம் பிரைட்னஸ் மட்டும் ஒரே செகண்ட் இருங்க. கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். நீங்க செட் டவுன் கரண்ட் வராது. ஒரே செகண்ட். ஓகே. இந்த வெளிச்சத்துல நம்ம சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Zக்கு போத் சைட்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Yக்கும் Zக்கும் நடுவுல 3 மெம்பர்ஸ். Yக்கும் Zக்கும் நடுவுல 3 மெம்பர்ஸ் இங்க Z போட்டா, Zக்கு 2 சைட்ல யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 1% சிட் போத் சைட் ஆஃப் Z. 1% அட்லீஸ்ட் 1% இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க Z போட்டா, இந்த சைடு யாருமே இல்லாம போயிடுவாங்க. அப்போ 1, 2, 3 Z இங்க தான் போட முடியும். இந்த பாசிபிலிட்டில இங்க போட்டா, இந்த சைடு யாரும் இல்லாம போயிடுவாங்க. அப்ப Z இங்க போட்டா தான் 2 பேரும் 2 சைடுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இந்த பாசிபிலிட்டிஸ்ல நமக்கு அந்த பிரச்சனை இல்ல. Z இங்க போட்டுக்கலாம். இந்த பாசிபிலிட்டில 1, 2, 3 Z இங்க போட்டுக்கலாம். இது வர சூப்பர். ஓகேங்களா? அடுத்து த நம்பர் ஆஃப் பெர்சன் சிட்டிங் ரைட். இது ஒரு ட்விஸ்ட். த நம்பர் ஆஃப் பெர்சன் சிட்டிங் லெஃப்ட் ரைட் ஆஃப் Z. ரைட் ஆஃப் Z. ஓகேங்களா? ரைட் ஆஃப் Z 1 லெஸ் தென் நம்பர் ஆஃப் பெர்சன் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் U. லெஃப்ட் ஆஃப் Uக்கு இங்க ரைட் ஆஃப் Z. எது லெஸ்ஸு? Z லெஸ்ஸு. Xன்னு வச்சுக்கோங்க. இது எப்ப X + 1. இத விட இது 1 கம்மி. பட் டைரக்ஷன பத்தி இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Z டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. Z டஸ் நாட் அட்ஜசன்ட் டூ U. Z, U அட்ஜசன்ட் கிடையாது. ஓகேங்களா? Z Uவும் பக்கத்து பக்கத்துல வராது. இவங்க 2 பேரும் சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சேம் டைரக்ஷன்.
ரைட்டு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செட்ட நார்த்ல போட்டோம்னா, நம்ம யூவ இங்க உட்கார வச்சா ஈக்குவலா வரும். சவுத்ல போட்டா, நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி வருது. வெயிட் பண்ணணும் அப்பன்னா. இன்னொரு பாசிபிலிட்டி வருதுன்னா, அத எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுலயும் அதே மாரி தான் வரும். ஏன்னா, இதோட ரிவர்ஸ் தான் இது. சரி. இதோடைய ரிவர்ஸ் இதுல என்னென்னலாம் அப்ளை பண்றோமோ, அதுக்கு அப்படியே இதுல செட் ஆகும். இதோடைய ரிவர்ஸ் வெர்ஷன் இது. அதே மாரி இதோடைய ரிவர்ஸ் வெர்ஷன் இது. இந்த சைட்லருந்து இது வரும். இது இந்த சைட்லருந்து வரும். இதுக்கு ஒண்ணு சூட் ஆகலன்னா, இதுக்கு சூட் ஆகாது. இதுக்கு ஒண்ணு சூட் ஆச்சுன்னா, அது அப்படியே இதுக்கும் சூட் ஆகும். நீங்க வேணா ட்ரை கூட பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி. இப்போ இதுல 2 பாசிபிலிட்டி வந்தா, இதுல 2 பாசிபிலிட்டி வரும். இப்ப இதுல வச்சு செக் பண்ணி பார்ப்போம். Zக்கு ரைட்ல எத்தன பேர் இருக்காங்க? இப்ப இத செட்ல நம்ம நார்த்தா ஃபிக்ஸ் பண்ணா 1, 2, 3, 4, 5 அப்ப லெஃப்ட்ல நமக்கு எத்தன பேர் வரணும்? 6 பேர் வரணும். 2, 2, 2 இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணா தான் நமக்கு யூக்கு லெஃப்ட்ல 6 பேர் வரும். ஸோ நார்த் பாசிபிள் கிடையாது. சரி சவுத்ல போடலாமா? சவுத்ல போட்டா ரைட்ல எத்தன பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம யூவ இந்த இடத்துல போட்டா தான் என்னவா வரும்? இந்த சைடு 5 பேர் வருவாங்க. ஏன்னா 2 பேரும் சேம் டைரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க. ஒரே நிமிஷம். ரைட்ல 4 பேருனா, இவங்களுக்கும் ரைட்ல 4 பேர் வரணும். அப்ப இந்த இடத்துல தான் நம்மளும் யூவையும் பிளேஸ் பண்ணணும். ஸோ பக்கத்துலயும் வராது. அந்த இடத்துலயும் நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. சாரி 5 பேர் வரணும்ல. அப்ப யூவ இங்க பிளேஸ் பண்ணா தான் நமக்கு 5 பேர் வரும். என்ன கண்டிஷன்? Z யூவும் பக்கத்துல வரக்கூடாது. அப்ப இங்க என்ன பண்றீங்களோ, அதே தான் இங்க வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நம்ம யூவ ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். Z யூவும் பக்கத்துல வராது. இங்க சவுத்ன்றது இங்க நார்த்ன்னு வரும். ஓகேங்களா? இங்க நார்த்ன்னு வரும்போது யூவ நம்ம இங்க பிளேஸ் பண்ணி நம்ம ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். பக்கத்துல தான் வரும் அது. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆனா, அதோடைய ரிவர்ஸ் வெர்ஷன்லயும் எலிமினேட்டட். ஓகேங்களா? நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அத. ரைட்டு. ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். அதெல்லாம் நம்ம அழிச்சிரலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுல 2 பாசிபிலிட்டி வந்தா, இதுல 2 பாசிபிலிட்டி வருதுல்ல. அப்ப அதுக்கு நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதனால தான் இத நான் மாடரேட் பிளஸ்ன்னு சொல்றேன். கரெக்ட்டா அப்ரோச் பண்ணா ஆன்ஸர் எடுத்துரலாம். இது எக்ஸாம்ல ஆனா லாஸ்ட்ல சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நம்ம எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இல்லையா? இந்த லெவல் எக்ஸாம்ல. அதனால இது கண்டிப்பா கத்துக்கணும். கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணா இது ஈஸி தான். இப்ப இத எடுத்து இங்க எழுதணும். இத அப்படியே காப்பி பண்ணி இங்க எழுதிட்டோம். இத எடுத்து இங்க எழுதலாம். Z, W, Y, Yயோட டைரக்ஷன் சவுத். இது ஓகே. இப்போ ஒரு பாசிபிலிட்டில நம்ம என்ன பண்ணலாம்னா, Zஓட டைரக்ஷன நார்த்ல வச்சு போடலாம். ஓகேங்களா? Zஓட டைரக்ஷன் நார்த்ல வச்சு போடலாம். நார்த்ல வச்சு போட்டீங்க அப்படின்னா, Zக்கு பக்கத்துல எத்தன பேர் இருக்காங்களோ, 8 பேர் இருப்பாங்க. அப்போ Uக்கு பக்கத்துல நம்ம லெஃப்ட்ல 9 மெம்பர்ஸ் இருக்கணும். இப்போ 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 2 பேரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இங்க நார்த்ல ட்ரை பண்ணது, இப்போ சவுத்ல ட்ரை பண்ணுங்க. சவுத்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு Zக்கு ரைட்ல ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம யூக்கு பக்கத்துல யூக்கு லெஃப்ட்ல 2 பேர். இங்க ரைட்ல ஒருத்தங்க இருக்கிறதுனால யூக்கு லெஃப்ட்ல 2 பேர் வர மாரி பண்ணணும். இப்போ இந்த பாசிபிலிட்டி செக் பண்ணலாம். இதுல செக் பண்ணும்போது Z இங்க இருக்கு. இப்போ இதுல நார்த்ல செக் பண்ணலாம். நார்த்ல செக் பண்ணா 1 ரைட்ல 1 இருக்கா? ரைட்ல 1 இருக்கா நார்த்ல செக் பண்ணா? அப்போ லெஃப்ட்ல நமக்கு இங்க இருக்கும் யூ. ரைட் தானே? இப்போ இத சவுத்ல ட்ரை பண்ணா, இந்த சைடு எத்தன பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. ஸோ யூவ இங்க ட்ரை பண்ணா தான் 9. இப்போ இதோடைய ரிவர்ஸ் வெர்ஷன் இது. கரெக்ட்டா பாருங்க. யூ அப்படியே இருக்கும். ஏன்னா டைரக்ஷன் அப்படியே உல்டாவா இது நார்த் இருந்தா இதுல சவுத் இருக்கும். இதுல சவுத் இருந்தா இதுல நார்த்ல இருக்கும். அப்படியே இதோட ரிவர்ஸ் வெர்ஷன் தான் இது. இது இருக்கு இல்லையா 2வது ரோ அதோட ரிவர்ஸ் வெர்ஷன் இது. ஓகேங்களா? ரைட். அப்போ இதுலயும் அதே மாரி தான். ஒண்ணுத்துல சூட் ஆனா அதுலயும் சூட் ஆகும். ஒண்ணுத்துல சூட் ஆகலன்னா அது சூட் ஆகாது. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒன்லி 1% சிட்டிங் பிட்வீன் V அண்ட் X. இப்ப பாருங்க இதுவரைக்கும் எதுவுமே அட்ஜஸ்டன்ட்ல வரல. இனிமேல் அட்ஜஸ்டன்ட்ல நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். இப்போ V பக்கத்துல Uக்கும் Wக்கும் பக்கத்துல V வராது. Wக்கும் Yக்கு பக்கத்துல X வராது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல 2 பேரோட டைரக்ஷன் குடுத்துருக்காங்க. X, U ஃபேஸ் X தான் சவுத். X சவுத்து, V வந்து நார்த். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா? 2 பேரும் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் Vன்றது X தான் சொல்றாங்க. Vக்கு Xக்கு நடுவுல ஒருத்தங்க. Vக்கும் Xக்கு நடுவுல ஒருத்தங்க எந்த டைரக்ஷன்ல எங்கனாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எந்த பக்கம் எந்த பக்கம்னாலும் இருக்கலாம். முதல்ல இவங்க எங்கெங்க வருவாங்க அப்படின்றத மட்டும் பார்ப்போம் நம்ம. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஓகேங்களா? இத செக் பண்ணா, இதையும் செக் பண்ண மாரி தான் நம்ம கணக்கு. இதோட ரிவர்ஸ் தான் இது. ஓகேங்களா? அப்படியே அந்த ஆர்டர் தான் அங்க இருக்கு. W பக்கத்துல என்ன வராது? V வராதா? V எங்கெங்கலாம் வராது? V இங்க வராது. ஓகேங்களா? அப்ப V இங்கேயும் வராது. U பக்கத்துல V வராது. ஸோ V இங்க வராது, V இங்க வராது. சரி. X பக்கத்துல Y.
அப்போ எக்ஸ நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் எக்ஸ் பக்கத்துல இன்னொருத்தர் யார் இருக்காங்கன்னா, டபிள்யூ இருப்பாங்க. இங்கேயும் நம்மளால எக்ஸ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம எங்க தான் எக்ஸ ஃபிக்ஸ் பண்ண முடியாது? 1, 2, 3 இதுல எங்கேயுமே எக்ஸ நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த எக்ஸையும், வியையும் எங்கேயுமே இந்த வி 1 விட்டு எக்ஸ எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்க எக்ஸ ஃபிக்ஸ் பண்ணா, இங்க விய ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்க விய ஃபிக்ஸ் பண்ணா, இங்க எக்ஸ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரி இங்க இங்க எக்ஸ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் விய இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. சரி இங்க எங்கேயுமே எக்ஸ், விய ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ எங்கேயுமே நம்மளால எக்ஸ், விய ஃபிக்ஸ் பண்ண முடியலையா? இதே நெய்பர்ஸ் தானே இங்கேயும் இருக்காங்க. அப்ப இதுல வரலன்னா, இந்த ஃபார்மேட்லயும் வராது. அப்ப நமக்கு இந்த 2 ஃபார்மேட்ல தான் ஆன்ஸர் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுலயும் இந்த 2 பாசிபிலிட்டி தான் இப்போதைக்கு ஆன்ஸர். இது 2மே எலிமினேட்டட். ஏன் அப்டின்னா, இந்த எக்ஸ், வியும் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்படி தான் நம்மளால இத எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட் அடுத்து இந்த வி, எக்ஸ் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா? இங்க எக்ஸ் வராது. ஓகேங்களா? இங்கேயும் யு பக்கத்துல வி வராது. ரைட்டு. இங்க டபிள்யூ பக்கத்துல எக்ஸ் வராது. டபிள்யூ பக்கத்துல எக்ஸும் வராது, வியும் வராது. இங்கேயும் வி வராது. இங்க ஒய் பக்கத்துல நமக்கு எக்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ நல்லா இப்ப திங்க் பண்ணணும். இங்க எக்ஸ் வராது. இங்க வி வராது. அப்போ இங்க விய போட்டு இங்க எக்ஸ போட்டுக்கலாமா? கரெக்ட்டு தானே? அப்படி இங்க எக்ஸ போடலாமா? இங்க எக்ஸ போடலாம். ஓகேங்களா? யுக்கும் எக்ஸுக்கும் ரொம்ப தூரம். இங்க விய போடலாம். இங்க எக்ஸ் தான் போட முடியாது. இங்க விய போடலாம். இங்க விய போடலாம்ல? ஏன்னா விக்கும் ஒய்க்கும் ரொம்ப தூரம். ரைட்டா? வேற எங்கேயுமே நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. இங்க எக்ஸ பிளேஸ் பண்ணா கூட இங்க ஏதாச்சும் வியோ ஏதாச்சும் இங்க 1 பிளேஸ் பண்ணா இன்னொன்னு இங்க வரும். அது 2மே இங்க வராது. இங்கேயும் 2மே வராது அப்படிங்கிறதால நமக்கு ஒரே பாசிபிலிட்டி இங்க தான் இருக்கு. அப்ப இதோடைய டூப்ளிகேட் ரிவர்ஸ் வெர்ஷன் இங்க இருக்கா? யு பக்கத்துல எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஒய் பக்கத்துல வி. ஓகேங்களா? அதே ஃபார்மேட் தான். இங்க எது எதெல்லாம் வராதோ அதெல்லாம் இங்க வராது. அதோட ரிவர்ஸ்ல அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதே எலிமினேட் இந்த 2 பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் குடுத்துருக்கணும்ல? அது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்லி 1% சிட்டிங் பிட்வீன் வி ஓகே. 2% ஓகே. இங்க இருக்கு பாருங்க எக்ஸ் ரிலேட்டடா. இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபேசஸ் சேம் டைரக்ஷன். இமிடியேட் நெய்பர் ஆஃப் எக்ஸ் ஃபேசஸ் சேம் டைரக்ஷன். அப்போ இங்கேயும் நார்த் வந்துருமா? இங்க சவுத் வந்துரும். ஓகேங்களா? சவுத்து மோர் தென் 2% அட்ஜசன்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சேம் டைரக்ஷன் இருக்கக்கூடாது. சவுத்துனா இங்கேயும் சவுத் போட்டா என்ன ஆயிரும்? நமக்கு 3 பேர் ஒண்ணா வந்துரும். இங்க நார்த்தா? அப்ப இத சவுத்ன்னு போட்டுறணும். இங்க பாருங்க எக்ஸ் ஹூ ஃபேசஸ் சவுத்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸ் உடைய டைரக்ஷன் ஹூ ஃபேசஸ் சவுத்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க நார்த்ல வருது. ஓகேங்களா? இத சவுத் போட்டா 3 பேர் சவுத் வந்துர்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஓட டைரக்ஷன் சவுத் போட்டா தொடர்ந்து 3 பேர் சவுத் வந்துருவாங்க. நோ பெர்சன் சிட்டிங் மோர் தென் 2% சேம் டைரக்ஷன் இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டி இதுதான். ஓகேங்களா? இப்ப நம்ம எக்ஸ்விஏ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்விஏ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மத்த எல்லா பாசிபிலிட்டியும் எலிமினேட் பண்ணியாச்சு. கடைசி கட்டத்துல இருக்கோம். நான் இங்கேயும் வைப்பான்டா ட்விஸ்ட் அப்படின்ட்டு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி 2% சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஓகேங்களா? ஒன்லி 2% சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் எக்ஸ். இப்போ இந்த பாசிபிலிட்டில இந்த இடத்துல 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இப்படி தான் நம்ம பஸ்ல அப்ரோச் பண்ணும்போது யோசிக்கணும். ஜன்னல் திறந்ததுனால சவுண்ட் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பேரு ஓகேங்களா? 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு பார்க்கணும் இப்ப. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நம்மளால 2 பேர் பிளேஸ் பண்ண முடியும். இங்கிருந்து இங்கேயும் வராது. இங்க வரும். இங்கிருந்து இங்க வரும். ஸோ இந்த 2 இடத்துல தான் நம்மளால ஆர் அப்படி இல்லன்னா எஸ்ஸ நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? மத்த பாசிபிலிட்டி எல்லாம் அழிச்சிட்டுமா? இதெல்லாம் வராது அவ்வளோதான் இனிமேலு. எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சூப்பர். ஆர் அண்ட் எஸ். ஆர் அண்ட் எஸ்ஸுக்கு 2 பேர் நடுவுல இருக்கணும். இங்க ஒரு இடத்துல தான் வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோர் தென் 2% சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் கியூ. கியூ ஃபேசஸ் நார்த். கியூ ஃபேசஸ் நார்த். ஓகேங்களா? மோர் தென் 2%னா என்ன? 3%. 3%க்கு மேல இருக்கலாம். 3%, 3%க்கு மேல இருக்கலாம். 3 ஆர் 3%க்கு மேல இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க. ஆர இங்க பிளேஸ் பண்ணா, நம்மளால இங்க பிளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆர இங்க பிளேஸ் பண்ணா, நம்மளால இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியும். என்னத்த? மோர் தென் 2% யார் யாருக்கு? கியூக்கு. ஓகேங்களா? ஸோ, ஆர நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி, கியூவ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணா, எஸ்ஸ நம்ம இங்க பிளேஸ் பண்ணலாம். ஆர நம்ம இங்க பிளேஸ் பண்ணா, ஓகேங்களா? ரைட்டு. சரி, இது ஒரு பாசிபிலிட்டியா ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன இருக்குன்னா, 2% அட்லீஸ்ட் 2% சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் எஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ் இங்க போட்டோம் அப்படின்னா, டீய நம்ம இங்க போடணும். எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவுல அட்லீஸ்ட் 2% இருக்குன்றாங்க. இப்போ இந்த பாசிபிலிட்டில
எஸ்ஸ நம்ம இங்க போட்டா, டீய இங்க தான் போட்டாகணும். வேற வழி இல்ல. அந்த இடம் அங்க தான் இருக்கு. ஓகேங்களா? அம் அப்போ அந்த இடம் என்ன ஆகும் அப்டின்னா, டி எங்க போட்டா மோர் தென் 2% வராதா? அப்போ ஆர நம்ம இங்க போட்டுட்டு, டி எங்க போடுங்க. டிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல மோர் தென் 2% சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி அண்ட் எஸ் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. டி அண்ட் எஸ் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன்னா, இந்த இடத்துல நார்த் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல நார்த் வருது. டி அண்ட் ஆர் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன். சாரி, டி அண்ட் ஆர் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் படி இது இங்க சவுத் தான் வரும். ஸோ இந்த இடத்த நம்ம சவுத்தா போட்டுக்கலாம். நம்ம மத்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஆர்க்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல யாருக்கு நடுவுல? டிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல மோர் தென் 2 வந்துருச்சு. ஆருக்கும் கியூக்கும் நடுவுல மோர் தென் 2 வந்துருச்சு. ஓகேங்களா? இது அட்லீஸ்ட் 2. யார் யாருக்கு? டிக்கும் எஸ்ஸுக்கும் அட்லீஸ்ட் 2. ஆருக்கும் கியூக்கும் மோர் தென் 2. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 2னா 2 இருக்கலாம். மோர் தென் 2னா 3, 3க்கு மேல தான் இருக்கணும். அது 2த்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டைரக்ஷன் மட்டும் செட் பண்ண முடிஞ்சுச்சு. மத்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. டைரக்ஷன் மட்டும் உட்காந்துச்சுன்னா, இப்போ நம்ம போட்டது ரைட்டு. அப்படி இல்ல அப்படின்னா, எஸ்ஸ இங்க வச்சுட்டு, ஆர இங்க வச்சுட்டு நம்ம இன்னொரு பாசிபிள் ட்ரை பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஆர், எஸ் இப்படி வச்சு ட்ரை பண்ணோம்ல. இப்போ நமக்கு இதுல டைரக்ஷன் உட்காரல அப்படின்னா, எஸ் இங்க வச்சுட்டு, ஆர இங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் எகைன் நம்ம அந்த பாசிபிலிட்டிஸ செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இதோட டைரக்ஷன் பார்த்தாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர் அண்ட் டி போத் டி அண்ட் ஆர் தான் ஃபேஸ் சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதோட டைரக்ஷன் வச்சு இத போட்டாச்சு. இங்க பாருங்க, இப்போ நமக்கு வி அண்ட் கியூ உடைய டைரக்ஷன் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு. அதுக்கு அவங்க ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ நம்ம V யோட டைரக்ஷனும், Q யோட டைரக்ஷனும் ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்கோம். நம்ம மத்த பாசிபிலிட்டி எழுதுனோம். இங்க மிஸ் பண்ணிட்டோம். இங்க நம்ம ஆல்ரெடி X உடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் Vன்னு பார்த்துருக்கோம். ஸோ V உடைய டைரக்ஷன் நார்த். ஸோ நமக்கு இன்னும் Q யோட டைரக்ஷன் தான் தேவை. அது உள்ள எங்கேயானா குடுத்துருப்பாங்க பாருங்க. Q பத்தி எங்கேயானா பேசியிருக்காங்களா? இங்க பாருங்க. Q who faces northன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. Q who faces north. ஸோ கடைசியா நம்ம Q யோட டைரக்ஷனும் செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு, எல்லா டைரக்ஷனும் சாட்டிஸ்ஃபைடு, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல பக்கத்துல யாருமே இல்ல. ஸோ இந்த பசில் ரைட்டு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரோ, டைரக்ஷனோ இடிச்சிருந்தா, நம்ம இந்த ஆர்எஸ் பாசிபிலிட்டில ரிவர்ஸ்ல இந்த இடத்துல எஸ்ஸையும், இந்த இடத்துல ஆரையும் வச்சு செக் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேங்களா? நீங்க அப்படி செக் பண்ணி பாருங்க. எதானா ஒண்ணு இடிக்கும். ஒண்ணு ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் மிஸ் ஆகும். அப்படி இல்லனா டைரக்ஷன் ஃபிட் ஆகாது. எஸ், ஆர்ங்க வச்சா. இல்லனா அந்த மோர் தென் அட்லீஸ்ட் 2ன்னு வந்துச்சுல்ல, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாம போயிடும். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். இந்த மெத்தட் பார்க்க காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் இந்த ஆல்பாபெட்டிக்கல் அட்ஜஸ்டன்ட் அப்படிங்கிறது அப்பப்போ கேட்குறாங்க. இது வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்ல ஈஸியா போட்டுறலாம். என்ன ஒண்ணுன்னா, நம்ம சால்வ் பண்ணிட்டு இருப்போம். இந்த நம்ம எலிமினேட் பண்ணோம் இல்லையா? இதுல மெயின் கான்செப்ட்டே இந்த விஎக்ஸ வச்சு எலிமினேட் பண்ணோம்ல, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் பக்கத்துல வராதுன்னு. அதுதான் இதோடைய கோரே. அத கரெக்ட்டா பண்ணிட்டா இந்த பசில் சால்வ் பண்ணிடலாம். அப்படி கரெக்ட்டா பண்ணி சால்வ் பண்ணாலும் டைம் கொஞ்சம் கன்சூமிங் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு. ஆவரேஜ் டைமே இந்த கொஸ்டினுக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? எல்லாருடைய ஆவரேஜ் டைமுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இது வந்து பிராக்டிஸ் பண்ணா எக்ஸாம்ல அப்ரோச் பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம இத எலிமினேட் பண்ண தெரியாம 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துக்கு மேல கூட போக வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா ஆன்ஸர் எடுக்காம போறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த கான்செப்ட்ட படிச்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். திருப்பி திருப்பி கூட பாருங்க. இல்ல எகைன் நீங்க திருப்பி சால்வ் பண்ணி கூட பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர் திருப்பி நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கொஸ்டின நீங்க எகைன் இந்த பசில சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த பசில சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போலாம். ஹவ் மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் W அண்ட் R? Wக்கும் Rக்கும் நடுவுல எத்தன பேர் இருக்காங்க? நோ ஒன் சிட்ஸ். நோ ஒன். நன். ஓகேங்களா? Wக்கும் Rக்கும் நடுவுல நன்னு ஆன்ஸர். நமக்கான ஆன்ஸர் நன். ரைட்டு. அடுத்து ஹூ அமாங் ஃபாலோயிங் பர்சன் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் T? T யோட டைரக்ஷன் சவுத், அவங்களுக்கு செகண்ட் டு த லெஃப்ட்னா R. அது டைரக்ட்டா இங்க குடுக்கல. எக்ஸாம்பிள் இப்படி தருவாங்க. த ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் Xஆ அவரு? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் X. அப்ப இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு Y? Q வித் ரெஸ்பெக்ட் டு Y. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் டு த ரைட். ஃபிஃப்த் டு த ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் டு த ரைட். ஓகேங்களா? 4 கொஸ்டின் தான். இவ்வளோ கஷ்டமா கேட்டு 4 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இந்த இந்த இதுல. எக்ஸாக்ட்டா ஆர்ஆர்பி கிளர்க்ஸ்ல 2022ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? கொஞ்சம் எக்ஸாம் ஹால்ல காம்ப்ளிகேட்டடா டைம் கன்ஸ்யூமிங்கா தான் இருந்தது. நீங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும்னா பிகினர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெறைய இந்த மாரி உங்களுக்கு பசில் நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ற மாரி நான் கொண்டு வரேன். அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் 10K ரீச் பண்ண போறோம். 10K ரீச் பண்ணா இந்த மாதிரி
இது வந்து கிளர்க் லெவல் மாடரேட் ப்ளஸ் தான். உங்களுக்கு ஹை லெவல், அ அ ஹை அட்வான்ஸ் லெவல் எல்லா லெவல்லயும் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். பிஓ மெயின்ஸ், கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரே இடத்துல சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு நீங்க குடுக்கக்கூடிய சப்போர்ட்ட பொறுத்து தான். ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாரி நெறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காம எகைன் நான் சொல்றேன், இந்த கொஸ்டின நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ.